தமிழக உணவு மற்றும் கூட்டுறவு துறையின் கீழ் இயங்கும் கூட்டுறவு அமைப்புகளுக்கு விடிய அரசு சுமார் 750 கோடி ரூபாயை மானியமாக வழங்காமல் நிலுவையில் வைத்துள்ளது. கூட்டுறவு அமைப்புகள் மூலம் செயல்பட்டு வரும் நியாய விலை கடைகளுக்கும் மொத்த விற்பனை பண்டக சாலைகளுக்கும் மாதாந்திர வாடகை, மின் கட்டணம், இதர செலவுகளுக்கான மானிய தொகையை விடிய அரசு வழங்குவது வழக்கம். ஆனால் தற்போது விடியா திமுக அரசு கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக கூட்டுறவு அமைப்புகள் மூலம் நடத்தப்படும் நியாய விலை கடைகளுக்கு வழங்க வேண்டிய மானிய தொகை சுமார் 750 கோடி ரூபாயை ஒதுக்காமல் அலட்சியத்துடன் உள்ளது. இதனால் பல நியாய விலை கடைகள் வாடகை மற்றும் மின்கட்டணம் செலுத்த முடியாமல் இருப்பதாக நியாய விலை கடை பணியாளர் நலச் சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பொம்மை முதல்வரின் தந்தையின் புகழ் பாடுவதற்கும் கார் பந்தயம் நடத்துவதற்கும் பல கோடி ரூபாயை வீணடிக்கும் விடியா திமுக அரசு மக்கள் நலன் சார்ந்த நியாய விலை கடைகளுக்கு வழங்க வேண்டிய மானிய தொகையை வழங்காமல் இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கரூர் மாவட்டம் மாயனூர் கதவணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளதை அடுத்து காவிரி ஆற்றில் 14,324 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் மழை காரணமாக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளது. இதையடுத்து மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் மாயனூர் காவேரி ஆற்றிற்கு வரும் நீரின் அளவு இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 17,744 கன அடியாக அதிகரித்தது. இதன் காரணமாக 16,324 கன அடி நீர் காவிரி ஆற்றிலும், 700 கன அடி நீர் தென்கரை வாய்க்காலிலும், 300 கன அடி நீர் கட்டளைமேட்டு வாய்க்காலிலும் பாசனத்திற்காக திறக்கப்பட்டு வருகிறது. மதுரை வைகை ஆற்றங்கரையோரம் நடைபெறும் பறவைகள் மற்றும் விலங்குகள் சந்தையில் நிழற்குடை மற்றும் பாதுகாப்பு அம்சங்களை மாநகராட்சி நிர்வாகம் செய்து தரவில்லை என வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிம்மக்கல் வைகையாற்றின் படித்துறை பகுதியில் பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கான சந்தை நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த சந்தைக்கு மதுரை மாநகராட்சி சார்பில் சாலையோர வியாபாரத்திற்கான கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்த நிலையில் விடியா திமுகவின் மாநகராட்சி நிர்வாகம் வெறும் கட்டணத்தை மட்டும் வசூலித்துக் கொண்டு சந்தைக்கென எந்தவொரு நிழற்குடை மற்றும் பாதுகாப்பு அம்சங்களையும் செய்து தரவில்லை என வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இந்த பறவைகள் மற்றும் விலங்குகள் சந்தைக்கென தனியாக ஒரு இடத்தை அமைத்து முறையான வசதிகளையும் செய்து தர வேண்டும் என வியாபாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு விடியா திமுக அரசு முறையான ஏற்பாடுகளை செய்ய தவறியதன் காரணமாக பிரம்மாண்ட விநாயகர் சிலைகளை பொதுமக்களே நேரடியாக கடலில் கரைக்கும் சூழல் உருவாகியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் நேற்று விநாயகர் சதுர்த்தி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதையடுத்து விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைக்கும் பணியில் மக்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் சென்னையில் விநாயகர் சிலைகளை கடலில் கரைப்பதற்கான எந்தவித முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் விடியா அரசு எடுக்காததால் சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் பிரம்மாண்ட சிலைகளை பொதுமக்களே நேரடியாக கடலுக்குள் சென்று ஆபத்தான முறையில் கரைக்கும் நிலை உருவாகியுள்ளது.